சிம்பிள் சீக்வன்ஸ் தான். ஆனால் நம்ம அந்த ப்ளவுஸில் யூஸ் பண்ணும்போது உங்களோட ப்ளவுஸோட லுக் பார்த்திங்கன்னா ரொம்பவே கிளாஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த ப்ளவுஸில் வந்துட்டு கஸ்டமர் வந்து த்ரெட் ஒர்க் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. நான் என்னோடய சஜஷன் என்னென்னா, இது வந்துட்டு நல்ல ஒரு ருக்மணி க்ரீன் வரதுனால இதுக்கு வந்து கோல்டன் லுக்கில் நம்ம ஒர்க் பண்ணோன்னா ரொம்பவே ஒரு எலகண்ட்டான ஃபினிஷிங் இருக்கும்னு சொன்னேன். சரி, ஓகே, கஸ்டமரை ஓகே உங்களோட விருப்பமே பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அதுக்கு வந்துட்டு இன்றைக்கி சுகர் பீட் மிக்சிங்கில் சீக்வன்ஸ் வச்சு ஃப்ளவர்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து நான் வந்து 2 சுகர் பீடு ஒரு சமைக்கி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸில் நல்லாவே சமைக்கி விசிபிள் ஆகணும்னா நீங்கள் தாராளமாக 4 mm சமைக்கியே ட்ரை பண்ணலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நான் 2 சுகர் பீடு ஒரு சமைக்கி வச்சு ஒர்க் பண்ணும்போது இந்த சமைக்கியோட லெவல் வந்து எவ்வளோ ஹையாக இருக்குது பாருங்கள். இதே நீங்கள் 3 mm 2 mm யூஸ் பண்ணும்போது இந்தளவுக்கு உங்களுக்கு விசிபிள் ஆகாது. ஸோ நான் 4 mm சமைக்கி வந்து இந்த ஒர்க்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரேண்டமாக வர பீட்ஸ் ஒர்க் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி சமைக்கி ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா லுக் வைஸ் பார்க்க ரொம்பவே கிளாஸியாகவும் ஹை குவாலிட்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு 1 or 2 days ஆரி ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக RM ஃபேஷன் ஆரி எம்ப்ராய்டரியை காண்டாக்ட் பண்ணலாம். பாருங்கள், நான் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே ஃப்ளவர் டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ மோஸ்ட் ஆஃப் டிசைன் வந்து நான் ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறேன். கொடி பேட்டர்னில் நீங்கள் எப்பயும் போல் ஸ்டோன்ஸு இந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சமைக்கி வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா லுக் வைஸ் ரொம்பவே கிளாஸியான லுக்காகவும் அவுட்புட் வந்து ரொம்பவே அழகாகவும் இருக்கும். பாருங்கள் தெரியும்.